செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்குமே ஒரே நாளில் எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அதனால் ஒரு எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி இருக்கும், எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஏ டேட்டா அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம காமன் டெலிகிராம் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா இண்டிசஸோட ரேஞ்சஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், லைவ்ல என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம உடனுக்குடன் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை பயன்படுத்திக்கோங்க. நம்ம ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பு மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீமியம் டெலிகிராம் குரூப் அப்படின்னா என்னென்னா, என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், காமன் டெலிகிராம் குரூப்பில் இண்டிசஸோட ரேஞ்சஸ் எல்லாமே நம்ம கிளியராக அதில் அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அதன் மூலயமா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ப்ரீமியம் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத கைட் பண்ணுவோம். ஸோ நம்ம கால் சர்வீஸ் எதுவும் பண்ணுறதில்ல, கிளியராக சொல்லிடுறேன். என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்குவேன். நான் பையிங் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட்ஸ் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறோம், நம்ம கால்ஸ் கொடுக்கல. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி காலையில் 7:30 மணிக்கெலாம், ஸோ 6:00லேருந்து 7:30 மணிக்கெலாம் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 7:30 மணிக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நிஃப்டியோட என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன். பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 45,400 கால், 44,700 புட்டு, அதே மாதிரி 45,700 கால், 44,400 புட்டு கொடுத்துருந்தேன். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 45,400 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 70 ரூபாயிலேருந்து 130 ரூபா பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்றைக்கி ஒரு வைடர் ரேஞ்சாக தான் கால் சைடில் இருந்துச்சு பையிங். ஸோ எக்ஸாக்டாக அதில் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. அங்கேருந்து மேலே போனது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 387 ரூபா வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து டவுன். நம்மளுக்கு அதே மாதிரி புட்டு 44,700 ஓப்பன் ஆகிருந்தது பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 300 ரூபா கிட்ட ஓப்பன் ஆகிருந்துச்சு. அங்கேருந்து நம்ம அது ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது 70 ரூபாயில் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து டவுன் வந்து 70 தான் சப்போர்ட் எடுத்து அகைன் திருப்பி மேலே போனது பார்த்தோம் அப்படின்னா 388 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி 45,700 கால், அது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அங்கே தான் ஓப்பன் ஆகி அங்கேருந்து நல்ல ஒரு மூமெண்ட் அப் சைடு 232 ரூபா வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து டவுன் ஆகிட்டாங்க. ஸோ ரெண்டாவது டார்கெட் நியர் போயிட்டு அங்கேருந்து டவுன் சைடு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 44,400 புட்டு. ஸோ அது ஓப்பன் ஆனதே பார்த்தோம் அப்படின்னா 179, ஸோ 180 கிட்ட ஓப்பன் ஆகிருந்துச்சு. நம்ம அது பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தோம்னா 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ எக்ஸாக்டாக அந்த ரேஞ்ச் வந்து ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பி மேலே போனது 249 ரூபா வரைக்கும் மேலே மூமெண்ட் போயிருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ப்ரிடிக்ஷன் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. கால் புட்டு ரெண்டு சைட்லையுமே ஒரு நல்ல மூமெண்ட் கிடச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலயமா நம்ம காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அது மூலயமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஓகே, வாங்க நாளைக்கோட லெவல்ஸை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ இதில் மேஜர் லெவல்ஸில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை, நேற்று சொன்ன அதே லெவல்ஸ் தான். இப்போது நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி, அதாவது 21,448 பிரேக் பண்ணி மேலே 483 தான் இப்போது க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைட்வேஸ், ஒரு கன்சல்டேஷன் ஆகி ஒரு வொலட்டைலாக சைட்வேஸ் போகக்கூடிய ரேஞ்ச் தான் இந்த இடம். ஸோ 21,834லேருந்து 21,448. ஸோ இதில் ஸ்டக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 834 பிரேக் பண்ணிச்சுன்னா அகைன் ஒரு ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி
பாசிபிள் இருக்கும். அதே இந்த ரேஞ்சை திருப்பி டவுனில் பிரேக் பண்ணி வந்துச்சுன்னா நேற்று சொன்ன மாதிரி தான் 21,200 அது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து திருப்பி அகைன் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,000 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நேற்றோட ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பண்ணுற நம்மளோட செக்மெண்ட்டில் சொல்லியிருந்தோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,200 அப்படின்றது ஒரு மேஜரான லெவல். ஸோ அதை கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். அதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாத வரைக்கும் டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம்ட்டு. ஸோ அதில் தான் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. அதே மாதிரி ஓஐ டேட்டா அனலைஸ் பண்ணும் போதும் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணிட்டு சொல்லியிருந்தோம், நாளைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட், அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பனும் ஆகி இருந்துச்சு. ஓகே, நாளைக்கு நிஃப்டியோட ரேஞ்சஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,615 ஹைலேருந்து லோ 21,292. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 21,515. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி நம்மளுடைய ஹை 21,615 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 21,580. ஸோ 21,580லேருந்து 21,615 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஹை எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா 21,696. ஸோ அதையும் கடக்கும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,767. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,392க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் நம்மளுடைய லோ 21,292 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்குறது 21,327. ஸோ 21,327லேருந்து 21,292 அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாக்டாக அது இங்கே இருந்திருக்கு இல்லையா? ஸோ அதே தான் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய லோ நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 21,211. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,131 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒருவேளை கேப் அப்பில், அதாவது 21,515லேருந்து 21,615 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக புட் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அதாவது ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 515 21,515 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கேருந்து வந்த டவுன் சைடு மூவை பிரேக் பண்ணி மேலே ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 21,615க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங்க அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இங்கே இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது 21,615க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு கால் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,515க்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது. கேப் டவுனில் அதாவது 21,392லேருந்து 21,292 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது நம்ம இம்மிடியேட்டாக கால் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இப்போது சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்கக்கூடிய 21,392ன்றது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இங்கேருந்து வந்த அப்சைட் மூவை தாண்டி கீழே ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் மூவ் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கேப் டவுனில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா 21,392 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம ஃபர்தராக ஒரு பையிங் சைடை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,292 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக நம்மளுக்கு நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,515க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,392க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,450.
21450 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 500, 550, 600 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 21400, 380, 300 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் ஓஏ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஏ ரொம்ப நியராக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 21,400லேருந்து 450, 21,400லேருந்து 21,500ன்றது ரேஞ்சாக இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம அப்பாவோட ஒரு மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு புட் சைடில் ஓஏ நல்லா டாமினேட் பண்ணி கால் சைடை டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு நாளைக்கு கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி பேங்க்கோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 45,082. ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 45,486. நியரர் சப்போர்ட் அப்படின்றது 44,562. ஸோ இதான் வந்து இப்போ இருக்க நியரர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 46,369. அதே மாதிரி 44,562 பிரேக் பண்ணிச்சுன்னா 43,600. ஸோ நம்ம நேற்று சொன்ன அதே மேஜர் லெவல்ஸ் தான். ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை. எந்த சைட்லையும் பிரேக் ஆகாதனால அந்த ரேஞ்சுக்கு மிடில் தான் இருக்காங்க. ஸோ அதே லெவல் தான் வச்சுருக்கோம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 45,212 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேலி நம்மளுடைய ஹை 45,421 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 45,349. ஸோ 45,349லேருந்து 45,422 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹை இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எது வரைக்கும் அப்பர் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா 45,591 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸி ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 45,761. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 44,952. அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது நம்மளுடைய லோ 44,743 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 44,815. ஸோ 44,815லேருந்து 44,743 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அந்த ஃபாலை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 44,573. ஸோ அதையும் கடந்து கீழே வரும்போது மேக்ஸி லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 44,404 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒருவேளை கேப் அப்பில், அதாவது 45,212லேருந்து 45,422 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம இமீடியட்டாக டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய டவுனானது இந்த இடத்துல இப்போது ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 45,200 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே இருந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 45,422 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்தராக பையிங் சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 45,212 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது. அதே கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது 44,953க்கு கீழே அந்த ரேஞ்சுக்கு கீழே, அதே மாதிரி 44,743 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது இமீடியட்டாக நம்ம கால் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 44,952 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்படி ரியாக்ட் ஆகி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்த லோவை தாண்டி கீழே ஒரு லோ மூமெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கேப் டவுனில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும்போது 44,952 அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு பையிங் சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி இந்த லோவை 44,743 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது. ஓவராலாக நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 45,212க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 44,953க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா அப்பர் டவுன் வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும். ஓகே, பேங்க் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது 45,100. ஸோ 45,100 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 45,000 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. நியரர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 45,200, 300, 400லலாம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றது 45,500. அதேமாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 44,700, 600, 800லலாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் ஓஐ கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் தான் ஓஐ அதிகமாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்றது 44,700 இன்றைக்கி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி கால் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 46,500 நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ 45,500, 45,800 அது தாண்டனா 46,500. ஸோ ரொம்ப தள்ளி கால் சைடில் ஓஏ பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் வீக்காக இருக்காங்க. இன்றைக்கி பில்ட் ஆகிருக்கிறதுல புட் சைடில் வீக்காக இருக்காங்க. ஸோ நாளைக்கு புட் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம், எந்த சைடு பிரேக் அவுட் கிடைக்கலாம் அப்படின்றத நம்மளோட ப்ரிடிக்ஷனை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்திருக்கிற ரேஞ்ச் 21,600லேருந்து 21,600. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் தான் வந்திருக்கு. பிரேக் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. பிரேக் ஆனாலும் வீக்கான பிரேக், அதாவது ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சல்டேஷன் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நேற்றோட லோ பிரேக் பார்ஷியலாக பிரேக் பண்ணிவிட்டு நேற்றோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பிரேக்கிங் கண்டிஷன் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது, அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, மாடரேட் க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,450. 21,450ன்றது நியரர் டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு சின்னதாக பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம 21,600 கொஞ்சம் மேஜராக பார்க்கணும். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் டவுன் சைட் மூவ்மெண்ட் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நாளைக்கு 0 to ஹீரோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 21,350லேருந்து 21,600 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு லோ பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 44,000லேருந்து 46,000 இந்த ரேஞ்சு ஒரு வைடர் ரேஞ்ச் தான். அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா வைடர் ரேஞ்ச் தான், பட் ஆனால் அந்த மூவ்மெண்ட் ஒரு நல்ல ஒரு வைடர் ரேஞ்சில் ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த ரேஞ்சிலே வந்து ஒரு ஸ்லோ மூவ் தான் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ பிரேக்கு கிளியராக இல்லை, ஆனால் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டியில் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டேவோட லோ பார்ஷியலாக பிரேக் பண்ணிட்டு அகைன் அதே ரேஞ்சில் தான் போய் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பிரேக் நாளைக்கு கிளியராக இல்லை, வெயிட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு வந்திருக்கு. பையிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் மோடு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லி தான் வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 45,100. ஸோ இதோட மிடில் தான் இருக்குது. ஸோ ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிரேக் அவுட் கிடைக்குமா அப்படின்னா டவுட்டு தான். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 0 to ஹீரோ நான் இந்த ஸ்ட்ரைக்கில் ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 44,800லேருந்து 45,400 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு லோ பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், 0 to ஹீரோ நான் எந்த ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.